ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, செய்யுள். அதில் வந்து பார்ட் 4 வீடியோ. இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகளார் பார்க்குறாரு. நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுறேன். நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் இந்த நோட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தெய்வமணி மாலை. யாருன்னா ராமலிங்க அடிகளார் எழுதுனது தான் தெய்வமணி மாலை. இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அது சொல்கிறேன். ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்து சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் என்னென்னா சென்னை சொல்கிறாங்க. என்னென்னா ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் வந்து சென்னை அப்படிங்கிறது சொல்லாங்க. வள்ளலார் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது வந்து கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டத்தை முருகனை பற்றி அந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. கந்தக்கோட்டம் அந்த சென்னையில் இருக்கிறது வந்து அறம் செய்தவர் நிறைந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் செய்தவர் நிறைந்திருக்கும் ஊர் அப்படிங்கிறது வந்து கந்தக்கோட்டம் அப்படிங்கிறது அந்த பொருள் தருகையில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். வாங்க அந்த பாட்டை பார்ப்போம். இந்த பாட்டை வள்ளலார் வந்து முருகன்ட்ட வந்து வேண்டுறாரு. இந்த உலகத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னை காப்பாற்றணும், என்னை வந்து காக்கணும் அப்படிங்கிறத வேண்டியிருப்பாரு. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. வாங்க சொல்கிறேன், ஒரு கிளாஸ் பார்த்துக்குங்க. ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்றன் உத்தமர் தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலாமை வேண்டும். உத்தமரோட உறவு தான் வேணும், வெளில வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுகிறவங்க உறவு எனக்கு வேணாம் அப்படிங்கிறத சொல்லாரு. பேரும் பெயரும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பொய் பேசுகிறவங்க எனக்கு வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், பேய் இதெல்லாம் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மறுவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும், பெண் ஆசை எனக்கு வரக்கூடாது, உன்னை மறவாதிருக்க வேண்டும், கடவுளை உன்னை நான் மறவாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு வேண்டும் ஆகும். அறிவு வேணும், உன்னோட கருணை வேணும், நான் நோயில்லாம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டு உழவர் தலமோகம் கந்தவேலே, தன்முக தூய்மணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே, இதெல்லாம் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கந்தக்கோட்டத்து முருகனை வந்து வள்ளலார் வந்து வேண்டுறாரு. இதோட பாவகை வந்து பன்னிரு சீர் கழிநெடிலடி ஆசிரியர் விருத்தம, பன்னிரு சீர் கழிநெடிலடி ஆசிரியர் விருத்தம. தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை அப்படிங்கிறது திருவருப்பாவில் 5வது திருமுறை. திருவருப்பாவில் யார் எழுதின திருவருப்பா? வள்ளலார் எழுதினது. அதில் 5ஆம் திருமுறை தெய்வமணி மாலை இடம்பெற்றிருக்கு. தெய்வமணி மாலையில் யாரை பாருங்க, கண்டக்கோட்டத்து முருகப்பெருமான அருளை வேண்டுவதான் தெய்வமணி மாலை. வள்ளலார் வந்து சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர், பசிப்பினி போக்கியவர். சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர், பசிப்பினி போக்கியவர் தான் வள்ளலார். வள்ளலார் பிறந்த ஊர் வந்து சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பாரு. வள்ளலார் சிறு வயதிலே கவிப்பாடும் ஆற்றலை பெற்றிருந்தார். வள்ளலார் மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர். ஆண்மநேய ஒருமைப்பாடு, யாருமே யாரையும் துன்புறுத்தக்கூடாது, பசு மாடை கூட துன்புறுத்தக்கூடாது, எல்லாரையும் அன்பு செலுத்தணும்னு சொன்னவர் தான் வள்ளலார். வள்ளலாரோட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் தான் வள்ளலார். இது எல்லா லைனுமே எல்லாருக்குமே தெரியும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினது 6th புக்லேருந்தே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச லைன் தான் அது. வள்ளலார் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும் தன்மை உடையவை. இதை பார்த்துக்கங்க. யாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும்? ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும் யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வள்ளலாருடைய பாடல் அப்படிங்கிறாங்க. திருவருட்பால தான் தெய்வமணி மாலை இடம்பெற்றிருக்கு. 5ஆம் திருமுறையா? மொத்த திருவருப்பா எத்தனை திருமுறைகளை கொண்டதுன்னா மொத்தம் 6 திருமுறைகளை கொண்டது. திருவருப்பாய் மொத்தம் எத்தனை திருமுறைகளை கொண்டது? 6 திருமுறைகளை கொண்டது. வள்ளலாரோட உரைநடை நூட்கள் என்னது? மறுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளலாரோட உரைநடை நூட்கள். ஓகேவா? இவ்வளவுதான் தெய்வமணி மாலை. நெக்ஸ்ட் வந்து தேவாரம். திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல் கொடுத்துருக்காங்க. தேவாரம் வந்து எல்லாரும் கலந்து பாடியிருப்பாங்க. முதல் 3 திருமுறை தான் திருஞான சம்பந்தர் பாடியிருப்பாரு. அந்த முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. 2ஆம் திருமுறையில் உள்ள பாடல் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. கோயில் திருவிழானா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தோட வெளிப்பாடு தான் வந்து கோயில் திருவிழா அப்படிங்கிறது அந்த பாக்ஸ் நோட்ஸ்ல இருக்கும். விழாக்கள் நிறைந்த ஊர் அப்படிங்கிறது திருமயிலை. திருமயிலை அப்படிங்கிறது இப்ப சென்னையில இருக்க மயிலாப்பூர் தான். ஓகேவா? மயிலாப்பூர் தான் திருமயிலைன்னு சொல்லியிருப்பாரு. திருஞான சம்பந்தர் அந்த பாட்டுல பாடியிருப்பாரு. விழா நகர்ல இந்த 4 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஈஸியா தான் இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மழிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கழிவிழா கண்டான் கபாலீஸ்வரன் அமர்ந்தான் மழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணுதோ போதியோ பூம்பாய் அப்படிங்கிறது. மயிலாப்பூர்ல வந்து பங்குனி உத்திர விழா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வருஷம். அதுதான் வந்து திருஞான சம்பந்தர் வந்து இதை சொல்லியிருப்பாரு. அந்த பொருள் தருக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்குங்க. அது மயிலாப்பூரோட சிற்பங்கள்லாம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மடலார்ந்த தெங்கின் மயிலை, மடலார்ந்த தெங்கின் மயிலை, இருளகற்றும் சோதி தொன்மயிலை, கற்றார்கள் ஏந்தும் கபாலீஸ்வரம், கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம், கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம், மங்குள் மதி தவழும் மாட வீதி மயிலாப்பூர், ஊர்த்திரை வேலை உலாவும் உயிர் மயிலை.
மடலார்ந்த தெங்கின் மயிலை, இருளகற்றும் சோதி தோன்மலை, கற்றோர் ஏந்தும் கபாலீஸ்வரம், கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம், கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம், மங்குள் மதி தவிழும் மாடவீதி மயிலாப்பூர், ஊர்திரை வேலை உலாவும் உயிர் மயிலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்கள் இது வேணா பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இப்போ திடீர்னு மார்கழி மாசத்துல என்ன விழா கொண்டாடுவாங்க, மாசி மாசத்துல என்ன விழா கொண்டாடுவாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால பார்த்துக்குங்க. ஐப்பசி மாதம் என்ன ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. இப்போதானே வந்துச்சு ஓணம் பண்டிகை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓண விழா. கார்த்திகை மாதம் விளக்கு திருவிழா, மார்கழி மாதம் திருவாதிரை விழா, தை மாதம் தைப்பூச விழா, மாசி மாதம் கடலாடுதல் விழா, பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா. ஓண விழா ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் விளக்கு திருவிழா, மார்கழி மாதம் திருவாதிரை விழா, தை மாதம் தைப்பூச விழா, மாசி மாதம் கடலாடுதல் விழா, பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா. ஓகேவா? நெக்ஸ்ட் நூல்வெளி பார்ப்போம். தேவாரத்தில் முதல் 3 திருமுறைகளை இயற்றியவர் யாரு? திருஞான சம்பந்தர். இந்த திருமயிலாப்பூர் பாடல் வந்து 2ஆம் திருமுறை திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? திருஞான சம்பந்தர் பாடல்கள் எல்லாமே இசை பாடலாக தான் இருக்கும். தேவார பாடலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதை ஞாபகம் வச்சுங்க. தேவார பாடலை தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. திருஞான சம்பந்தர் பாடல் உள்ள கருத்து சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. சமுதாய பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவ சமய கோட்பாடுகள். திருஞான சம்பந்தர் பாடல் உள்ள கருத்துக்கள்: சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைவுகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவ சமய கோட்பாடுகள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 12வது பாட்டா அகநானூறு பார்ப்போம். அகநானூறு சிலபஸ்ல வரும், அம்மூனார். அதனால பார்த்துக்குங்க. பாடல் வரி நல்லா பார்த்துங்க. ஏன்னா இப்போ பாடல் வரி தான் நிறைய கேட்குறாங்க. அதுவும் எப்பவுமே ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் இப்போ வரமாட்டேங்குது. இப்போ எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம எல்லாமே படிச்சு தான் புதுப்புக்களோட எல்லாமே படிச்சுக்கிங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பாரதவர், அதாவது உப்பளங்களில் உப்பு விற்கிறாங்கல்ல, உமனரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த அகநானூறு பாடல். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர், இருங்கழி செருவின் உழாலறுத்து செய்ய, வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி, என்றுள் விடர குன்றம் போகும், கதவில் கோல் உமனர் காதல் மடமகள், சில்கோல் எல்வலை தெரிப்பு வீசி, நெல்லின் நேரே வெண்கடல் உப்பு என சேரி விளைமாறு கூறலின் மனைய, விளரின் எமழி குறைப்ப, வெறியின் மதர்கலர் மலைப்பின் அன்னக்கண் எனக்கு, இதை முதல் புனவன் புகை நிழல் கடுக்கும், மாமூது அல்லல் அழுத்திய சாக்காடும், எம்வந்தீர வாங்கு தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய ஊருக்கும் நோயாங்கின்றே. திணை வந்து நெய்தல் திணை. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதை 4 தாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவாக வந்துடும். ஒரு பாட்டை 10 தாட்டி படிங்க, 20 தாட்டி படிங்க. நம்ம ஞாபகம் வரணும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா படிச்சு தான் ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதாகும். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உப்பு விற்கிற ஒரு உமனர் வந்து உப்புலங்களிலேருந்து உப்பு எடுத்துக்கிட்டு போய் விற்க போகிறாங்க. ஒரு ஏர் பூன்ற வண்டியில் போகிறாங்க. ஒரு இடத்துல எரிச்சு விடும் போது என்ன ஆகுதுன்னா, தீக்குள்ளே வந்து அந்த உப்பு எடுத்துகிட்டு போகிற வண்டி காலையோட மாட்டிக்குது. அதை வந்து அந்த உப்பு விற்கிறோட பொண்ணு வந்து பார்க்குறா. தந்தை வந்து அது அந்த வண்டியை வந்து மீட்கிறதுக்காக போராடுறா. அதை பார்க்கும்போது அவள் திகைத்து போய் நிற்கிறா. அந்த எரியறதை பார்க்கும்போது திகைத்து போய் நிற்கிறா. அதே மாதிரி தலைவனும் தலைவியும் வந்து எதுக்கு வெளில போனால் எப்படி பிரிஞ்சு நிற்பாங்க அப்படிங்கிறது, அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத இது ரெண்டுத்தும் ஒப்பிட்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து அது இறைச்சின்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதான் கதை. இதான் இந்த பாட்டில் உள்ள கதை. எது அந்த அந்த உப்பு எடுத்துகிட்டு போகிற வண்டி, வணிகத்துக்காக எடுத்துகிட்டு போகிற வண்டியை வந்து காப்பாற்றுவார தந்தை. அதை வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? திணை வந்து நெய்தல் திணை. ஓகேவா? அதில் பிளாக்ஸை கொடுத்தாங்க. உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். களம் நம்ம சொல்லுவோம். நெல் போடுவாங்கள்ல, நெல் போட்டு அடுக்குவாங்களா, அது களம்னு சொல்லுவோம். இது பாருங்க, உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர். அலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பளங்களி அப்படின்னா கடலுக்கு அருகே மணல் திட்டுகள் கடலில் தேங்கி இருக்கும் பகுதி. அதாவது கடலுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த உப்பு தண்ணியை வந்து தேக்கி வச்சு அது வெயிலில் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அது உப்பாக மாறிடும். அப்படியே அப்படி படர்ந்துடும். அதை எடுத்தால் நமக்கு வந்து விற்பாங்க. இப்போ உப்பு நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம். அதுதான் உப்பளங்கழி. ஓகேவா? அகநானூறு வந்து 8 தொகை நூட்களில் 1. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கேற்ப திணைகளை வரிசையாக வைத்து தொடுக்கப்பட்ட நூல். இங்கே பாருங்க, இந்த ஒரு லைன் பார்த்துங்க. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணை வரிசையாக வைத்து தொடங்கப்பட்ட நூல் தான் அகநானூறு அப்படின்னு சொல்றாங்க. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகளை வரிசையாக, பாடலோட எண்ணிக்கை திணைய வரிசையை அடுக்கி வந்து எழுதுனதான் வந்து அகநானூறு அப்படின்னு சொல்றாங்க. அகநானூறு வந்து 3 பிரிவுகளை உடையது. களிற்றியானை நிறை, நித்திலை பவளம், மணிமிடை பவளம். களிற்றியானை நிறை வந்து மொத்தம் 120 பாடல்கள். மணிமிடை பவளம் வந்து 180 பாடல்கள். நித்தில கோவை வந்து 100 பாடல்கள். யானைனா 120 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணினா 180 வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நித்தில அப்படின்னா 100 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இது ரொம்ப முக்கியம். இந்த 3 பாட்டு நல்லா
மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அகப்பாடல் மட்டும் பாடியவர் ஒருவர் தான் அம்முவனார். அம்முவனார் வந்து அகப்பாடல் மட்டும் தான் பாடியிருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. அம்முவனார் பாடல்கள் வந்து இடம்பெற்றது வந்து நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. இதனால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஔவையார் பாடல் இடம்பெற்ற நூல் மொத்தம் 4 தான் வரும். நற்றிணை வரும், அதில் குறுந்தொகை வரும், அகநானூறு வரும், அதில் ஐங்குறுநூறு வராது. இது அம்முவனார் பாட்டில் ஐங்குறுநூறு வருது. ஓகேவா? இந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.